ஹேராம் படத்துல காந்தி ஒரு டயலாக் சொல்றாரு. மோஸ்ட் மகாத்மாஸ் டோன்ட் அட்மிட் தே ஆர் ஒன். டு யூ திங்க் ஐ அம் மகாத்மா அப்படின்னு சொல்லும்போது சாகித்ராம் என்ன சொல்லுவார்னா, யூ வில் டினை இஃப் ஐ சே யூ ஆர், சோ ஐ டினை யுவர் அனதர் டினைல் சார். காந்தி வந்து ஒருபோதும் தன்னை மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டதே இல்ல. ஈவன் தன்னோட ஃபாலோவர்ஸ் வந்து யாராவது மகாத்மான்னு சொன்னா கூட காந்தி ரொம்ப கடுமையா நீ என்ன அப்படி சொல்லவே கூடாது. கிட்டத்தட்ட அவர் அந்த அடைமொழியை வந்து ரொம்ப அருவருக்க செஞ்சாரு, ரொம்ப வெறுக்க செஞ்சாரு. ஏன்னா காந்தி வந்து ஒரு ரைட்டர் மாதிரி, அவர் ஒரு மலை கிடையாது, அவர் ஒரு ஃப்ளோ. மகாத்மா அப்படிங்கிற ஒரு பேரை நான் கேரி பண்ணிட்டேன்னா வாழ்நாள் ஃபுல்லா அந்த அடைமொழிக்காகவே நான் வந்து ரொம்ப கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் நிர்பந்திக்கப்படும். நான் ஒரு சின்ன ஃப்ளா பண்ணா கூட அது ஒரு பெரிய கிரிட்டிசிசம்க்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுனால தான் காந்தி அதை மறுத்தாரு. ஏன்னா காந்திக்கு தன்னுடைய இருண்மை என்னங்கிறது தெரியும். அவர் வந்து உணவாலையும் காமத்தாலையும் பயங்கரமா அலைக்கழிக்கப்பட்டாரு. இது ரெண்டுத்தையும் பயங்கரமா ஒடுக்கணும்னு நினைச்சாரு. அதனால தான் அவர் இன்டென்ஷனலாவே ரொம்ப சாப்பிடாம ரொம்ப மெலிஞ்சு போய் காணப்பட்டாரு. ஈவன் இந்த படத்திலுமே காந்தி வந்து ஒரு 2 பெண்களோட தோள் மேல கை போட்டு நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய காம பரிசோதனைகள் சார்ந்த காட்சி தான் அது. ஈவன் காந்தி தன்னுடைய சுயசரிதையில கூட அந்த காமம் பத்தின பரிசோதனையை ரொம்ப மர்மமாவே தான் வச்சிருந்தாரு. அதை பத்தி அவர் ரொம்ப டீடைல்டால எழுதல. தன்னுடைய டார்க்னஸ் தெரிஞ்ச எந்த ஒரு மனுஷனுமே இப்படிப்பட்ட ஒரு அடைமொழியை வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை ஒருத்தர் இன்டென்ஷனலா அந்த அடைமொழியை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறானா அவன் வந்து தன்னுடைய டார்க்னஸ் என்ன அப்படின்னு அறியாத ஒரு மூடனா தான் இருப்பான். அவனால ஒருபோதும் அதுல இருந்து ஒளிக்கு திரும்பவே முடியாது.